ஆனால் வடிவேலுக்கு எழுதுனதை எனக்கு எழுதுன மாதிரி மாற்றி சொன்னீங்க பாருங்கள் சூப்பர்னு. சார் இல்லை சார் ஒன்று அறியாமல் ராஜகோபால் நீங்கள் பேசுனது உங்களை அறியாமல் சக்கரபாண்டின்னு எழுதியிருக்கீங்க. வடிவேலோட லாங்குவேஜ் வந்துருச்சு. அப்புறம் தான் நான் பேப்பரை பார்த்தேன், சக்கரபாண்டின்னு எல்லா இடத்துலையும் அழைச்சிருக்கீங்க. அழைச்சிட்டு என் பேர் அரிசு அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் சரி ஆமாம் சார் சொல்ல வேணான்னாரு. அதனால 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஆமாம். ஏன் யோகி பாபு சார் இவ்வளோ? நாங்கள் சீன்லாம் போட்டிருந்தோம். செந்தில் அண்ணனுக்கு ஒரு 3-4 சீன்லாம் வச்சுருந்தோம். அது கவுண்டமணி சார் எப்போவுமே கொஞ்சம் பழசாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக முன்ன பண்ண படங்கள்லேயே சில படங்களில் செந்தில் அண்ணன் இருக்க மாட்டேன். அது மாதிரி இதில் புதுசாக யோகி பாபு போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு. இப்போ நம்ம அவர் மூலமாக ப்ரொடியூசருங்கும்போது நம்ம அவர் மறுக்க முடியாது. அதனால் சரின்ட்டேன். அப்புறம் செந்தில் அண்ணன் வருத்தப்படுவார்னு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் போய் சொன்னேன். நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, ராஜகோபால் நான் இதில் வரலைனாலும் பரவாயில்ல, கவுண்டமணி சாரை வச்சு நீ நல்லா ஹிட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்தபடி நீ ஆட்டோமேட்டிக்காக என்னை கூப்பிடுவ, எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செந்தில் அண்ணன். ஒரு நாள் கேட்டேன், லூஸ் மோகன் பிடிக்குப்பாண்ணே. நான் சும்மா காமெடி பண்ணுறேன். அண்ணே என்னண்ணே நீங்கள் சொல்கிறீங்க? என்னப்பா நீ சாதாரணமாக நினைக்கிறேன், லூஸ் மோகன் படம் இப்போ மறுபடியும் நீ எடுத்து ஏதாவது நடித்த படத்தை பாரு, அருமையான காமெடி. மெட்ராஸ் பாஷா அவர் மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. ரொம்ப அருமையான லாங்குவேஜ். எனக்கு அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்படி சொன்ன ஒரே ஆர்டிஸ்ட்டு லூஸ் மோகன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு சிறப்பான நபர் தான் சந்திக்க போகிறோம். பல கவுண்டமணி காமெடிகளை நம்ம விழுந்து சிரிச்சிருப்போம், டைலாக்கை ரசித்து பார்த்துருப்போம். அந்த காமெடி டைலாக் கிட்டத்தட்ட 70 படங்களோட காரணகர்த்தா அவர் தான் நம்மளோட இருக்கார், ராஜகோபால் சார். அவர்கிட்ட விரிவாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உள்ளம் கொள்ளை போகுது, அதில் தண்ணியில் கண்டம் அதை பற்றி பேசணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பிட போவார் விவேக்கு. அப்போ இன்னொருத்தர் சாப்பிட்டு தண்ணியெல்லாம், அதான் அவர் செல்லத்துறைன்னு நல்ல ஆர்டிஸ்ட். அவர் கையில் இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டிருப்பார், கேடைய மாதிரி. ரோஜா கனின்னு அவருக்கு பேர் வச்சுருப்போம். அவர் சாப்பிடும்போது தண்ணி பிஸ்லரி இருக்கும். ஏயா பிஸ்லரி வாட்டர்லேயே இதுன்னு சொல்கிறாங்க, பாக்டீரியா வருது, அது வருது, இதுன்னு வரிசையாக சொல்லுவார். சொல்லிவிட்டு தண்ணியை குடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? இது என்னடா கழுத்தில் இவ்வளோ பெரிய செயின், ஏதோ 1 பவுன் 2 பவுன் போடுவாங்க, எரும மாட்டில் சங்கிலியை கட்டின மாதிரி இவ்வளோ பெரிய செயின், அப்புறம் கழுத்து வலிக்குதுன்னு நான் டாக்டர்கிட்ட போக வேண்டியது. டாக்டர் கழுத்து செயினை கழட்டி இதில் மாட்டவும்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 500 பில்லு போடுவான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு பிஸ்லரி வாட்டரை திறந்து பாக்கெட்டில் ஊற்றிடுவார். வீட்டில் போய் குடிச்சிக்கோன்னு விக்கல் எடுத்துரும் அவருக்கு. செல்லத்தறி இடையில இவர் பேசுகிறதுக்கெல்லாம் கவுண்டருக்கு அப்படியே முறைப்பார். கடைசியில் விக்கல் எடுத்தோன்னே, பின்ன இவ்வளவு தின்னா விக்கல் எடுக்காமல் என்ன செய்யும் அப்படிங்கும்போது கீழே இருந்து ஒரு பாட்டில் எடுப்பார். மறுபடியும் தண்ணியா கொண்டாங்க அப்படி சொல்லி வாங்கி இது துப்பி அப்படி வைப்பார். அப்போ அடிப்பார், பொழந்துருவார் அடி. ஆக்சுவலாக அந்த மோதிரம் காட்டுறது எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் தான் வச்சுருப்பீங்க. ஆமாம், அது வாய்ஸ் மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. ரோஜா கனின்னு வச்சுருப்பேன். டேய் என்னடா இது மோதிரமா, இது கேடைய மாதிரி இருக்கேடா அப்படின்னு. தாமரை கனி தான் ரோஜா கனி பேர் பார்த்துட்டோம். ஓகே, அது நல்லாயிருக்கும். அதில் எல்லா சீனுமே நல்லாயிருக்கும் சார். அந்த சாராய இது இருக்கும், தண்ணியில் கண்டோம்னா ஒரு போஸ்டர் இருக்கும், தண்ணீர்னு. அந்த போஸ்டர் அப்படி கிழிப்பார் விவேக். கிழிச்சா உள்ளுக்குள்ளே கள்ளச்சாராயம் அங்கே பூந்து கலாட்டா பண்ணுவார். அங்கே போலீஸ் போட்டு அடித்து போலீஸ் வந்துடுவாங்க. இவங்க கலாச்சாரம் காய்ச்சலாம் ஓடுவாங்க. இப்போ நீங்கள் நான் முன்னாடியே கேட்டது மாதிரி தான், சீரியஸான ஒரு டேரக்டர் காமெடி ட்ராக் எழுதும்போது எப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னீங்க இல்லையா? நான் சுந்தரிசி சார் படம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஜாலியாக இருக்கும் சார், ஜாலியாக இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாமே ஜாலியாக இருக்கும். அர்ஜுன் சார் மட்டும்தான் சீரியஸு. ஆனால் காமெடியில் அவர் மாதிரி யாரும் சிரிக்க மாட்டாங்க. எடுக்கும் போதே சிரிப்பார், அவ்வளோ சிரிப்பார். அவர்கிட்ட உடனே காமெடி ஓகே பண்ணிட முடியாது. ஒரு படத்துக்கு 10 சீன் வேணும்னா ஒரு 70-80 சீன் நான் எழுதி படித்து காட்டி ஃபில்ட்ரு பண்ணுவார். பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவார். அவர் வசந்த் சார் அப்படி தான் டைரக்டர். ஆசை படம் நான் எழுதினேன். ஓகே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 சீனு உட்காந்து பேசி எழுதிட்டு போவேன். எழுதிட்டு போனால் வசந்த் சார் ஏதாவது ஒரு ஷூட்டிங்கில் இருப்பேன், அங்கே வர சொல்லிடுவார். அங்கே போய் ஒரு ஆட்டோவிலே போயிட்டு இது பண்ணோன்னே அவர் அந்த 10 சீனில் ஒரு சீன் போனால் போதுன்னு ஓகே பண்ணுவார். அவரும் மார்க் பண்ணுவார். இது ஒன்று ஓகே ராஜகோபால், மறுபடியும் பேசி எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டு
டேய் சூர்யா அப்படின்னுவார். நம்ம எஸ்ஜே சூர்யா அசிஸ்டண்ட் ஓகே. அப்போ. அவர் வருவார். அவர் இது அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்குவார். அவருக்கு சாருக்கு ஒரு 1000 ரூபீஸ் ஆட்டோ கன்வென்ஸ் போட்டு கொடுத்துருவார். வந்துடுவேன். இது மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4 நாளைக்கு ஒருக்கா போயிட்டே இருப்பேன். போய் 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 ஒரு 4 சீனோ 5 சீனோ மொத்த சீன் இது போதும்ன்ட்டார். போதும்ன்ட்டு 5 சீனை ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணி எடிட்டிங்கில் பார்த்தா 4 சீன் போயிடுச்சு, ஒரு சீன் தான் இருக்கு. அந்த மயில்சாமின்னு நினைக்கிறேன், ஏற்றி விடுறதுக்காக ஒரு உள்ளே விட்டுருவாడు வடிவேலை. உள்ளே விட்டோன்னே டிக்கெட்டு கேட்பார். ஏன்டா நான் வந்து ஏற்றி விட வந்தேன்டா, என்னை உள்ளே ஏற்றிட்டாங்கடான்னு. அந்த ஒரு காமெடி தான் இருக்கும், மற்றெல்லாம் இருக்க. அது மாதிரி அர்ஜுன் சார் 10 சீன்னா 10 சீன் வைப்பார். அதெல்லாம் அப்படியே இருக்கும், ஒன்றும் ரிமூவ் பண்ண மாட்டார், இது பண்ண மாட்டார். அதான் துரை படம், துரை படத்தில் அப்படி தான் நிறைய படம் ஒரு அர்ஜுன் சார். ஜெய்ஹிந்தெல்லாம் வந்து நம்ம என்ன பேப்பரில் சொல்லி இது பண்ணோமோ அதை அப்படி விற்கெல்லாம் வெரைட்டியாக இருக்கும். செந்திலுக்கு இப்போ 10 கெட்டப் இல்லை. அதனால் கவுண்டமணி சார் ஏஆர்எஸில் ஷூட்டிங் பண்ணும்போது, ஏப்பா ராஜகோபால் அவன் என்ன நவராத்திரி சிவாஜியா, என்ன நேற்று ஒரு கெட்டப்பில் வரான், இன்றைக்கி ஒரு கெட்டப்பில் வரான்னு வர. இல்லைண்ணே, அவர் நவராத்திரி கெட்டப்பாக இருந்தால் கூட பேர் உங்களுக்கு தானே வரும் அப்படின்னு. அது மீறியும் எடிட்டிங்கில் ஒரு 2 சீனோ ஒரு சீனோ எடுத்தாச்சு, மீதி இருக்கும் அப்படியே இருக்கும். துரை படத்தில் கூட விவேக் வந்து இந்த பட்டாபின்னு ஒரு பேர் தான், அறுசுவை அம்பி. அது வந்து ஃபஸ்ட்டு வடிவேலுக்காக எழுதுனது. அவர் அர்ஜுன் சார் சொல்லி அதை எழுதி ரூம் போட்டு எல்லாம் எழுதி படித்து காட்டி ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் ஏதோ வடிவேலுக்கு பிஸியாக சம்பள பிரச்சனை ஏதோ ஒன்று, அவர் வடிவேல் வேணாங்கிற முடிவுக்கு வந்து இது விவேக் சார் போடும். அப்போ டைரக்டர் ஏ வெங்கடேஷ் என்னையும் அவரையும் வந்து அர்ஜுன் சார் அனுப்புகிறாரு. விவேக் சாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆஃபீஸ் போங்க, சீனை சொல்லுங்கள், ஓகேவான்னு கேளுங்க. ஓகேன்னா ஒரு மேனேஜர் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஆனால் வடிவேலுக்கு எழுதுனது மாற்றிருக்கோம் சொல்ல வேணாம் அப்படின்னு. அப்போ மாற்றலாமான்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சார், டயலாகெல்லாம் அப்படியே இருக்குது, இது 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். ஒன்று நான் வந்து அறுசுவை அம்பின்னு இது சாரி சமையல்கார கான்ட்ராக்டர் சக்கரபாண்டின்னு வடிவேலுக்கு பண்ணியிருக்கோம். இது அப்படியே அறுசுவை அம்பின்னு விவேக் சாருக்கு வச்சிடலாம், வேறு டைலாகெல்லாம் மாற்றவே வேணான்ட்டேன். அப்படியான ராம்பானு சரி போய் சொல்லுங்கள். வேறையும் கெட்டப் மட்டும் மாற்றிருங்க. ஆமாம், கெட்டப்பு சொன்ன மாதிரி கெட்டப்பு அவர் ஐயர் கெட்டப் மாதிரி இருக்கும், இவர் வேறு மாதிரி இருக்கும். வந்து சொன்னேன். வெங்கடேஷ் சார் கூட வந்தார். சீனெல்லாம் சொன்னேன் ரசிச்சார், நல்லா இருக்குன்னாரு. சூப்பர் ராஜகோபால் நல்லா இருக்குது, அர்ஜுன் சார்கிட்ட சொல்லுங்கள், நான் மேனேஜர் செல்முருகன் அனுப்பிச்சு நான் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சரி சார்னு. ஆனால் கிளம்பும்போது சொன்னார், ஆனால் வடிவேலுக்கு எழுதுனதை எனக்கு எழுதுன மாதிரி மாற்றி சொன்னீங்க பாருங்கள் சூப்பர்னு. சார் இல்லை சார், ஒன்று அறியாமல் ராஜகோபால் நீங்கள் பேசுனது உங்களை அறியாமல் சக்கரபாண்டின்னு எழுதியிருக்கீங்க, வடிவேலோட லாங்குவேஜ் வந்துருச்சு. அப்புறம் தான் நான் பேப்பரை பார்த்தேன், சக்கரபாண்டின்னு எல்லா இடத்துலையும் அழைச்சிருக்கீங்க, அழைச்சிட்டு என் பேர் அறுசுவை அம்பின்னு போட்டிருக்கேன். அப்புறம் சரி சார், ஆமாம் சார், அது சொல்ல வேணான்னாரு, அதனால சரி சரி அர்ஜுன் சார் சொல்லிட்டாரு. அர்ஜுன் சொல்லி விட்டார், வடிவேலுக்கு எழுதுனதா உங்களுக்கு மாற்றிருக்கேன்னு சொல்ல வேணாம், அவர் எதாவது நினைப்பார் அப்படின்னு. அப்புறம் நான் என்ன நினைக்க போகிறேன், இப்போ அவன் நான் நடிக்க வேண்டிய சீனு சில படம் அவன் நடிச்சிருக்கான், அவன் நடிக்க வேண்டிய நடிச்சிருக்கேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராக் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கு நடிக்கிறேன், அவ்வளோதான். நிறைவாக ஒரு கேள்வி சார், நீங்கள் ஒத்த ஓட்டு முத்தையா உங்களுடைய இயக்கத்தில் லாங் கேப்க்கு அப்புறமா கவுண்டமணி சாருமே நடிச்சிருக்காரு. ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பழைய கவுண்டமணி சார் மாதிரியே இருந்தாரா, இல்லைனா வந்து ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா உங்களுக்கு? இல்லை, ஏஜ் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றமே ஒழிய, இப்போ நிறைய விமர்சனத்திலே போட்டிருந்தாங்க கவுண்டமணி சாரோட வாய்ஸு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் விமர்சனங்கள் எல்லாத்துலேயுமே படம் நல்லா இருக்குது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அந்த கெட்டப்பும் நான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த மப்ளர்லாம் போட்டு கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தேன். அவர் முன்ன பார்த்த அதே இதுதான் எனக்கு அனுபவம். அதே மாதிரி அவர் டைமிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். இப்போ அவர் நினச்சா லேட்டாக கூட வரலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு வாங்கினேன் அப்படின்னா 7:45 இருப்பார். நான் அவர் இல்லாத சீனை எடுத்துக்கலான்னு, அவர் இருக்கிற சீன்லேயே மற்ற ஷாட் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தால் பின்னாடி வந்து நிற்பார். மேக்கப் பண்ணுன்னு சொல்லுவாப்புல, சார் அண்ணன் வந்துட்டார். திரும்பி பார்த்தா, என்னண்ணே நீங்கள் கொஞ்சம் கேரவனில் இருக்கலாமே, நான் ரெடி பண்ண. இல்லைப்பா நான் இல்லாமல் நீ என்ன எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு. இல்லைண்ணே சரி வாங்கினே அப்படின்னு. அந்த டைமிங்கு டப்பிங்கில் அதே மாதிரி தான். 8:45 வாங்கினேன், 9 மணிக்கு டப்பிங்கினுவேன். நான் ஒரு 8:45 வருவேன், அவர் 8:30 உட்காந்துருப்பார். என்னண்ணே அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஏப்பா 8:30 வந்தப்பா, நீ லேட்டாக வந்துட்டு என்னையை கேட்குறாரு. நான் லேட்டாக வரலண்ணே, 9 மணிக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் இன்ஜினியர் 9 மணிக்கு தானே வருவார், அது வரைக்கும் என்னப்பா 5 நிமிஷம் தானே காஃபி சாப்பிடுவோம், ஏய் பிளாக் காஃபி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிடுவோம். 9 மணிக்கு போய் டப்பிங் பேசுவார். அது மாதிரி மத்தியானம்
வாய்ஸ் கிராக் ஆகுதுன்னா கூட கேட்க மாட்டார். ம். என்னப்பா கிராக் ஆகுதுன்னு புது புது வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சுடுதண்ணி ஊத்தி தயாராகிறேன் 10 நிமிஷத்துல அப்படி சொல்லி சுடுதண்ணி அது இதுன்னு குடிச்சு வாய்ஸ் சரி பண்ணி பேசுவார். இப்படி ஃபர்ஸ்ட் டே வந்தா ஈவினிங் 7 மணி வரைக்கும் செகண்ட் டே அதே மாரி. தேர்ட் டே ஆஃப் டே தான். இது மாரி யாரும் எந்த ஆர்டிஸ்ட்டும் இவ்வளோ சின்சியரா வந்து இவ்வளோ இதா பேச மாட்டாங்க. அவர் இதுக்கு லேட்டா வந்தா ஒண்ணும் கேட்க போறதில்ல. இருந்தாலும் அவ்வளோ அழகா பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு. படமும் சூப்பர் நல்லா வந்திருக்கு. என்ன விளம்பரங்கள் அது இதுதான் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் தவிர்த்து ப்ரமோஷன் கம்மியாயிருச்சு. அது என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனா படம் ரிசல்ட்டு நல்ல டாக் தான். நல்ல டாக்கு. மதுரையில அந்த 3 நாள் நல்லா ஃபுல்லா 4 தியேட்டர்ல என்னமோ ஓடுச்சு. 3 நாள் ஓடுச்சு. அதுக்காக அங்க டெம்பிள் சிட்டி குமார் சார் அங்க இருக்காரு. அவருக்கு நான் ஒரு கேரக்டர் இதில குடுத்துருப்பேன். நம்ம சீமான் அவரோட கேரக்டர் இதில பண்ணியிருக்காரு. அவரு வந்து அங்க நல்லா பப்ளிசிட்டி பண்ணாரு. ஓகே. அவர் நடிச்சிருக்காருன்றத விட அவருக்கு நம்ம படத்து மேல உள்ள அக்கறையில எல்லாம் பண்ணாரு. பண்ணி எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வச்சு சீல்டு குடுத்தாரு அவரு. அவரோட பெர்சனல் செலவுல ஓ! பண்ணாரு. ம். அந்த மாரி படம் நல்லா விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி, தினகரன், மாலை மலர், இந்த ராஜ் டிவி விமர்சனம், நம்ம பயில்வான் ரங்கநாதன் அவ்வளோ பேருமே படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரஸ் ரிப்போர்ட்லயே எல்லாம் பார்த்துட்டு பாராட்டுனாங்க. நல்லா இருக்குன்னு. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் படம் வந்து நல்ல படம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, ம். கவுண்டமணி சாரும், செந்தில் சாரும் சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு. ஆமா. ஏன் யோகி பாபு சார் உள்ள வந்தாங்க? நாங்க சீன்லாம் போட்டிருந்தோம். ஆ. செந்தில் அண்ணனுக்கு ஒரு 3, 4 சீன்லாம் வச்சிருந்தோம். அது வந்து கவுண்டமணி சார் எப்பவுமே வந்து கொஞ்சம் பழசா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக முன்ன பண்ண படங்கள்லேயே சில படங்கள்ல செந்தில் அண்ணன் இருக்க மாட்டார். அது மாரி இதில புதுசா யோகி பாபு போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னாரு. இப்ப நம்ம அவர் மூலமா ப்ரொடியூசருங்கும்போது நம்ம அவர் மறுக்க முடியாது. அதனால சரின்ட்டேன். அப்புறம் செந்தில் அண்ணன் வருத்தப்படுவார்ன்னு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் போய் சொன்னேன். அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணேன்னு. ராஜகோபால் நான் இதில வரலைனாலும் பரவால்ல. கவுண்டமணி சார வச்சு நீ நல்லா ஹிட்டு குடுக்கணும் அவ்வளோதான். அடுத்த படம் நீ ஆட்டோமேட்டிக்கா என்னைய கூப்பிடுவ எனக்கு தெரியும். அந்த மாரி ஒரு கேரக்டர் செந்தில் அண்ணன். பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாரு அத. வருத்தப்படல எதுவும் இல்ல. இருக்கிறவங்க தான் அது இதுன்னு சொல்லுவாங்களே ம். ஒழிய, அவங்க 2 பேர பொறுத்தவரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்காங்க. ஓகே. அதனால அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. யோகி பாபு இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ம். ரவி மரியா, மொட்ட ராஜேந்திரன், சித்ரா லட்சுமணன், சிங்கமுத்தண்ணே 3 ஹீரோ வாசன் கார்த்திக் சிங்கமுத்தண்ணன் பையன், அன்பு மயில்சாமியோட பையன், நாகேஷ் பேரன் கஜேஷ், அப்புறம் 3 ஜோடி அவங்களுக்கு. அவர் கவுண்டமணி ஒய்ஃப் ராஜேஸ்வரி. அப்புறம் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் மிலிட்ரி கெட்டப்ல. ஒரு 3, 4 சீன் வருவேன். எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. எப்படின்னு தெரியல. மக்கள் தான் சொல்லணும். அது மாரி எனக்கு ஜோடியா காயத்ரி, டாக்டர் காயத்ரி அவங்க நடிச்சிருக்காங்க. லேக்காசிறி, சீனிவாசன், வாய் வலிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வையாபுரி, முத்துக்காளை அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட 37 ஆர்டிஸ்ட்டு நோன் ஃபேஸ் உள்ளவங்க. அது இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஒரு 30. மொத்தம் 67 பேர். அது ஒரு டிசைனே நான் பண்ணியிருப்பேன். ஓகே. அவ்வளோ பேரையும் 67 பேரையும் போட்டு ஒரு டிசைன் எல்லார் முகத்தையும் வச்சு. பார்த்துருப்பீங்க. ம். ஆமா எல்லாரும் இது ஏன்னா அவங்க மனசு இதாகக்கூடாது. ஒரு சீன் வந்தவங்கள கூட வச்சிருப்பேன். அதேமாரி ஆதேஷ் பாலா, காதல் சுகுமார் 2 பேரும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கவுண்டமணி சார் படத்துல ஒரு சீனா நாங்க நடிக்கணும்னு கம்பல் பண்ணி 2 பேருக்கும் 2 சீன் குடுத்துருக்கேன். அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக யாருமே குறை வைக்கல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல சப்போர்ட். கேமராமேன் காத்தவராயன், மியூசிக் டைரக்டர்ஸ் விபின், சித்தார்த் விபின். 4 சாங் சூப்பரா போட்டிருக்காரு. இந்த ப்ரமோஸ் சாங் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாரி இந்த உருட்டுறான்னு ஒரு அரசியல் சாங் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் லவ் சாங் 3 ஜோடிக்கும் ஒரு லவ் சாங்கு. அப்புறம் இந்த கிளாமர் சாங் ஒண்ணு பண்ணியிருப்போம். எல்லாமே சாங் பூரா திருப்தியா வந்திருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவரோட ஒர்க்க கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. அது மாரி டெக்னீஷியன் பூராமே அவங்கவங்க வேலைய கரெக்ட்டா பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. அதில தீனான்னு பர்ட்டிகுலரா சொல்லணும். ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசரும் நல்லா நிறைவா இருக்காரு. இப்ப இந்த ஓடிடி, இந்த எஃப்எம்எஸ் எல்லாம் பண்ணா ப்ரொடியூசருக்கு திருப்தியா இருக்கும். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ. இப்ப இருக்கிற முன்னணி காமெடி ஆக்டர்ல யோகி பாபுவும் முதன்மையானவரு. ஆமா. அவர் வந்து கவுண்டமணி சார் கூட பண்ணும்போது, அவரு எப்படி ட்ரீட் பண்ணாரு? 2 கவுண்டமணி சார். பேரும் நல்லா ஜாலியா இருந்தாங்க. ஓகே. ஆமா. இவருக்கு பயந்த மாரி இருந்தாரு யோகி ம். பாபு சாரு. அப்புறம் அவரும் அப்படிதான். ஏன்னா அவர் காமெடிய பார்த்து இவர் வந்திருப்பாரு.
அவர் முன்னையே சொல்லியிருக்காரு எனக்கு பேய் மாமாலாம் நான் தான் டைலாகு சக்தி சிதம்பரம் சார் படம் அதில் பண்ணும்போதே என்கிட்ட கேரளாவில் ஷூட்டிங் இருக்கும்போது யோகி பாபு சொல்லுவார், சார் நீங்கள் எழுதின காமெடி கவுண்டமணி அண்ணன் செந்தில் அண்ணனுக்கு என்னென்ன காமெடின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு படத்தோட டைலாக் சொல்லுவார். கட்டபொம்மன் டைலாக்கு, பெரிய கொண்டர் பொண்ணு டைலாக்கு, ஜெய்ஹிந்த் டைலாக்கு, இதெல்லாம் எனக்கு மனப்பாடம் சார். நான் டெய்லி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்கும்போது 10 மணி ஆனாலும் இந்த படம் அவங்களோட ட்ராக் பார்த்துட்டு தான் தூங்குவேன். அதனால இந்த கவுண்டமணி சார் படம் நான் பண்ணுறேன்னோடனே அவர் ஃபோன் பண்ணி யோகி பாபு சாரே கேட்டார். ஆனால் அதுக்கு நாளே கவுண்டமணி அண்ணே நம்ம யோகி பாபு போட்டுக்கலான்னு இருக்காரு. இவர் ஃபோன் பண்ணி கவுண்டமணி சார் படம் பண்ணுறீங்களே ராஜகோபால் சார், நான் அதில் பண்ணணும், ஒரு 2 சீனில் நான் அடி வாங்கணும்னாரு. நான் சொன்னேன், நேற்று அண்ணே நீங்கள் தான் உங்களை தான் போடணும்னு சொன்னார். ஐயோ அவரே சொன்னாரா? ஆமாம், 2 சீன் இல்லை 4 சீன் அடி வாங்குற மாதிரி எழுதியிருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷம்னாரு. அது மாதிரி ஸ்பாட்டில் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக தான் நடித்தாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. மோதிர கையால் குட்டு வாங்கணும் குட்டு வாங்கணும். அது மாதிரி 4 சீனில் அடி வாங்குவார் படத்தில். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பீக்கில் இருந்தால் கூட அவர் கையால் அடி வாங்கணுங்கிற ஆசைப்படுறாரு அவர் யோகி பாபு. இப்போ உள்ள காமெடி நடிகர்கள்லாம் பற்றி கவுண்டமணி சாரோட ஒப்பீனியன் என்ன, ஏதாவது பேசியிருக்காங்க அதை பற்றி? இல்லை, ஏன்னா காமெடியே இல்லை இப்போ வர படங்களில், காமெடிக்கு பஞ்சம் இருக்குது, காமெடியன்களுக்கு பஞ்சம் இருக்குது இப்படின்லாம் ஒரு விமர்சனம். அது இப்போ இல்லை, அவர் எப்போவுமே அதை சொல்லுவார். அப்போ கூட பிஸியாக இருப்பது கூட என்னப்பா நடிக்கிறானுங்க அது இதுன்னு வர எல்லாரை பற்றியும் சொல்லுவார். இப்போயும் அப்படி தான் சொல்லுவார். மற்றபடி அவர் ஓப்பனாக பேசுவார், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். அதுதான் அவர்கிட்ட. யாருக்கும் பயப்பட மாட்டார், எதையும் மறைக்க மாட்டார். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. எல்லாருக்கும் தெரியும் கவுண்டமணி என்னன்னா இப்படி தான் பேசுவார்னு. ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற காமெடி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ எங்கே சார் காமெடியே இல்லையே. எந்த படம் சொல்லுங்கள், காமெடி இல்லையே. இப்போ வர இயக்குனர்கள் வந்து காமெடி பிடிக்குமா இல்லை பிடிக்காதா, இல்லை வேணும்னே எடுக்காமல் இருக்காங்களா, இல்லை கதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? மக்கள் விரும்புகிறாங்க இல்லையா காமெடி? மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் வர்றவங்களுக்கு காமெடி விருப்பம் இருக்காது. சில பேருக்கு காமெடி பிடிக்காது, சில பேர் காமெடி இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும், கதை டிஸ்டர்ப் ஆகும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி அதே டைரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வேறு காமெடி ஆர்டிஸ்ட் நடித்த படத்தை ரசிக்கிறாங்கல்ல. அதனால் ரசனை இருக்கும். தன் கதைக்கு காமெடி தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் 8 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மதகஜராஜா கூட இன்னும் நல்லா. ஆமாம், சூப்பராக ஓடுது. அது காமெடி வந்து என்றைக்குமே ரசிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அழுகிற படம் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, வெறும் லவ் சப்ஜெக்ட்டு அது கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, ரொம்ப கிரைம் சப்ஜெக்ட்னா கொஞ்சம் பேர் தான். ஆனால் காமெடி படம் எல்லாருமே பார்ப்பாங்க. காமெடி ஒதுக்குறவங்கன்னு பார்த்தா பப்ளிக்கில் யாருமே கிடையாது, எல்லாமே ரசிப்பாங்க. நம்ம கரெக்டாக சொன்னோம்னா எல்லாம் ரசிப்பாங்க. அதனால தான் நீங்கள் 8-9 வருஷம் கழிச்சு சுந்தர்சி படம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே மதகஜராஜா, அது பீக்கில் ஓடினதே அதுக்காகத்தான். இப்போ வந்து 2 படம் 3 படம் நல்லா ஓடினாலே வந்து காமெடியை நடிக்கிறவங்க ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வடிவேல் சார் தொடங்கி சூரி சார், யோகி பாபு சார், காமெடியில் உச்சத்தில் இருந்த கவுண்டமணி சாருக்கு அந்த மாதிரி வாய்ப்புலாம் வந்துருக்குல்ல, நீங்கள் ஹீரோ பண்ணுங்க சார் அப்படின்னா, அதெல்லாம் வந்து வந்திருக்குதா? நான் ஒரு மறுத்துட்டாரேன். இல்லை, முன்னே நடித்தார். அப்போ ஆரம்பத்தில் பணம் பத்தும் செய்யும்லாம் அவர் தான் மெயின் கேரக்டர். தொடர்ச்சியாக நடிக்கல இல்லையா? நடிக்கலை. அது 2 படம் ஒரு படம் ஃப்ளாப் ஆனோன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி சொந்த படமாக 1-2 எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லாஸ் ஆனோன்னா எதுக்கு இந்த ஒம்புன்னு விட்டார். அதுக்கப்புறம் இப்போ தானே இவ்வளோ இதுக்கப்புறம் 2 ஹீரோ படங்களாக நடித்தார். ஹீரோக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. கார்த்திக் சார் கூட, பார்த்திபன் சார் கூட, ரஜினி சார் கூட ஈக்குவலாக மன்னன் அதெல்லாம் பண்ணியிருந்தார். கமல் சார் கூட சிங்காரவேலன் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், இந்தியன் எல்லாமே. ஆனால் இப்போ தான் வந்து தனி ஹீரோவாக இப்போ ஒரு 4-5 படம் நடித்தார். அதுக்கப்புறம் இந்த நம்ம படம் ஒத்த ஓட்டு முத்தையா. ஏன்னா பீக்கில் இருக்கும்போது நிறையா வந்துருங்களே. இப்போது நடிக்கிறவங்கலாம் வந்து போட்டிக்கு நீ ஹீரோ நடிச்சிட்டியா நானும் ஹீரோ நடிக்கிறேன் அப்படி அவருக்கு தோணலை. அவருக்கு தோணலை. அவர் தான் 2 ஹீரோ நடிக்கிறாரு. சாங்குன்னா சாங் பண்ணுவார். அதனால அவருக்கு அது தேவைப்படலை. அவருக்கு பிடிச்ச காமெடி நடிகரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாள் கேட்டேன், லூஸ் மோகன் பிடிக்குப்பாரு. நான் சும்மா காமெடி பண்ணுறேன். அண்ணே என்னண்ணே நீங்கள் சொல்கிறீங்க, என்னப்பா நீ சாதாரணமாக நினைக்கிற, லூஸ் மோகன் படம் இப்போ மறுபடியும் நீ எடுத்து ஏதாவது நடித்த படத்தை பாரு, அருமையான காமெடியன், மெட்ராஸ் பாஷா அவர் மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, ரொம்ப அருமையான லாங்குவேஜ், எனக்கு அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்படி சொன்ன ஒரே ஆர்டிஸ்ட் லூஸ் மோகன். வேறு யாரை பற்றி பேச மாட்டார். காமெடி கூட பார்க்க மாட்டாரா? டிவியில் ஓடும்போது அவர் படமே பார்க்குறது இல்லையா, அப்புறம் எப்படி வேறு படம் பார்க்குறாரு? ஏதாவது சேனல் மாற்றும் போது பார்த்தா தான். இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பார் நிறைய. இங்கிலீஷ் படம் எனக்கு ஆஃபர் பண்ணுவார், இந்த படம் பாருப்பா நல்லா இருக்குன்னுவார். அதில் காமெடி கலந்து இங்கிலீஷ் படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால் மேக்ஸிமம் இங்கிலீஷ் படம் தான்.
அதுலேருந்து பார்த்துட்டு ஏதாவது அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷனாக சொல்லுவாங்க? இல்லை அது சொல்ல மாட்டார், படத்தை பார்க்க சொல்லுவார். படம் பாரு, நீ கதை பண்ணுறேன்னா இந்த இதை ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஐடியா பண்ணு கிடைக்கும். ஓகே. அப்படின்னுவார். அப்படியே நிறைய படம் எனக்கு எழுதி கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அடுத்து ஏதாவது இப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்களா சார்? இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்ல டாக் இருக்குது. இப்போ அடுத்து ஒரு இது பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இன்னும் ஒரு ஓகே. எப்படி ஒரு மாதம் கேப்பு, அதுக்கப்புறம் த்ரூ அவுட் காமெடி படம் தானா? ஒரு 3 நாள் 3 நாள் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. அது எது ஓகே ஆகுதுன்னு தெரியல. ஓகே. ஒரு முழுக்க காமெடி படம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் ம். அப்படின்னு ஒன்று. இப்போ டைட்டில் சொன்னோன்னே சார் நம்ம பண்ணுவோன்னாரு யோகி. அதனால் அவருக்காக தான் கடவுள் பக்தி அவருக்கு அதிகம். ஆமாம், முருக பக்தர் அவர். ம். எனக்கு கேஷுவலாக அமைஞ்சது. நான் பழனி தான் என்னோட ஊர். ம். முருகர் வசிக்கிற இடத்துல நானும் வசிக்கிறேன். அதனால் ஒரு டைட்டில் அப்படி மாட்டுச்சு. அதை வச்சு ஒரு கதை பண்ணிட்டேன். முழுக்க காமெடி. ம். அது 2 ஹீரோ மாதிரி வரும். ஒன்று யோகி பாபு சார், ஒன்று நம்ம சிங்கமுத்து பையன் வாசன் கார்த்திக். அது மாதிரி அது வந்து அது அமைஞ்சு அது பண்ணுவேன். இல்லைன்னா இன்னொரு கதை இருக்குது, கிரைம் சப்ஜெக்ட்டு. ஏன்னா வர்ற ப்ரொடியூசரு நம்ம காமெடி தான் அப்படிங்கிறது இல்லை. 3 கதை சொல்லுவோம், 3ல் எது அவருக்கு பிடிக்குதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஐடியாவில் இருக்கேன். ஆனால் நீங்கனாலே காமெடி தானே ஃபஸ்ட்டு? அது எதிர்பார்க்குறாங்க. அது ஃபஸ்ட்டு சாய்ஸாக தான் காமெடி தான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ம். அது வர்ற ப்ரொடியூசரை பொறுத்து, அவங்க ஓகே இதே பண்ணிடலான்னா பண்ணிடுவேன் நான். அது எப்படி இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கணும். ரொம்ப நன்றி சார். எங்கள் அரங்குக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணணும். கண்டிப்பா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.